ஆலயத்தில் அமர்ந்திருக்க அத்தனை பேரும் தேரின் முன்பாக சொல்லு. இப்போது தந்தை அவர்கள் தேரை வந்திருக்கிறார்கள். தந்தை தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். அவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம்மை போற்றி புகழ் வாழ்த்தி வணங்குகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு நீர் சிறப்பான பாதுகாவலாக புனித அந்தோணியாரை உம்முடைய ஊழியரை கொடுத்துள்ளீர். இவர் வழியாக நாங்கள் ஏறெடுக்கின்ற மன்றாட்டுக்கள் அவருடைய பரிந்துரையின் மூலம் எங்களுக்கு விண்ணக நலன்களையும் மண்ணக ஆசீர்களையும் பெற்று தருகிறதை நாங்கள் கடந்து போன காலத்திலே பார்த்திருக்கிறோம். இனி வரும் காலமும் அவருடைய பரிந்துரையினால் எல்லா நன்மைகளையும் நாங்கள் பெற்று அனுபவிக்க அருள் கூறும். இந்த பவனியில் பங்கெடுக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருடைய இதய ஆவல்களையும் நிறைவேற்றுவீராக. புனித அந்தோணியாரை போல நாங்களும் உம்மை பின்பற்றி உம்மை மகிமைப்படுத்தி வாழ தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் இந்த தேரையும் பவனியையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கரங்களை உயர்த்தி வாழ்க 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 அந்தோணியாரே, வாழ்க 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 அந்தோணியாரே, வாழ்க கலந்து கொள்ளும். முதலே பலிபீட சிறுவர்கள், அதைத் தொடர்ந்து சிறுவர் சிறுமியர்கள், அதைத் தொடர்ந்து பெண்கள், அதைத் தொடர்ந்து ஆண்கள், அதைத் தொடர்ந்து அப்படியே அந்தோணியாருடைய திருவுருவத்தை நாம் தாங்கி வருவோம். வரிசைகரமாக செல்வோம். பாடல்களும் மற்றும் பிரார்த்தனையில் பங்கேற்போம். பாடல் ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். உலகை படைத்த தந்தையாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகை மீட்ட மகனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
பரிசுத்த ஆவியாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும். பரிசுத்த தவ திருத்துவமாய் இருக்கிற ஒரே இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துறவரத்தாரின் மகிமையான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தரித்திரத்தில் மாணிக்கமான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கீழ்ப்படிதலின் மாதிரியான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உபவாசத்தின் கண்ணாடியான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூய்மையின் பாத்திரமான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மறைநூலின் காவலரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சத்தியத்தை போதிப்பவரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தீக்குணங்களை ஒழித்தவரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துயரப்படுபவரை தேற்றுபவரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆசையினால் வேத சாட்சியான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புதுமைகளை செய்பவரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். காணாமற் போன பொருட்களை கண்டடைய செய்கின்றவரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவைகளில் உதவி செய்கின்றவரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துயரப்படுபவரை தேற்றுபவரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கீழ்ப்படிதலின் மாதிரியான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூய்மையின் பாத்திரமான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மறைநூலின் காவலரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கருணை
பதியரான தூய அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரத்தின் சீர்மிகு பெட்டகமான தூய அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூய்மையில் லீலி மலரான தூய அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நவ வலிமை மிக்க புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தருமத்தை விரும்பி செய்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருச்சிலுவையை மிகவும் நேசித்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தரும நெறியில் மாறா மனதினை உடைய புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பதுமை புனிதரே, பொதுமை வல்லரே, ஈஸ்வரின் நின்று பாதம் வென்றவரே, ஓ பதுமை புனிதரே, பொதுமை வல்லரே, ஈஸ்வரின் நின்று பாதம் வென்றவரே, உம்மை நாடி வந்தோம், உமருள் தேடி வந்தோம், அற்புதம் கோடி பெற்றோம், அதிசயம் கண்டு சென்றோம், உம்மை நாடி வந்தோம், உமருள் தேடி வந்தோம். அற்புதம் கோடி பெற்றோம், அதிசயம் கண்டு சென்றோம். ஓ பதுமை புனிதரே, பொதுமை வல்லரே, பரமனீசு வழியில் நின்று பாவம் வென்றவரே. சிற்றின்ப ஆசையினை வென்றவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். போர்ச்சுகீசில் நாட்டின் நவ விண்மீனான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நற்செய்தியை ஊக்கமுடன் பிரசங்கித்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் திருவாக்கில் குரல் ஒளியான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூய ஆவியானவரின் படிப்பினைகளை விரும்பியவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விசுவாசம் இல்லாதவர்களுக்கு வாய்மையாய் உபதேசம் செய்கின்றவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பசாசுகளை நடுங்க செய்கின்றவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். படிப்பினையான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அப்போஸ்தலர்களின் கொழுந்தான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களை தயவு செய்து விழித்தருளும் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாகும்படி புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. இறைவா, புனித அந்தோணியாரது வல்லமையுள்ள மன்றாட்டால் முது திருச்சபை எல்லா தீமைகளிலிருந்து பாதுகாக்கப்பட்டு முது உதவியால் என்றும் மகிழ்வதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இப்புண்ணிய கஷேத்திரத்தில் மாட்சிமை தங்கிய மேலான சிம்மாசனத்தில் கிருபாசனம் கொண்டு எழுந்தருளி இருக்கிற புனித அந்தோணியாரே, பரிசுத்த தனம் விளங்கும் லீலியே, விலை மதிக்கப்படாத மாணிக்கமே, மாட்சிமை தங்கிய மேலான சிம்மாசனத்தில் கிருபாசனம் கொண்டு எழுந்தருளி இருக்கிற புனித அந்தோணியாரே, பரிசுத்த தனம் விளங்கும் லீலியே, விலை மதிக்கப்படாத மாணிக்கமே.
கிறிஸ்துவுக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மீண்டும் ஒருமுறை நாம் அனைவரும் ஹாப்பி நியூ இயர் கரங்களை தட்டி பல இடங்களில் வந்திருக்கிற இறை மக்கள் அனைவருக்கும் மீண்டும் பங்கின் சார்பாக உங்களுக்கு இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருளும் ஆசீர்வாதம் விரைவாக உங்களுக்கு தங்குவதாக. இந்த வருடத்தை 2024ஆம் ஆண்டு புதிய ஆண்டை துவங்கி இருக்கிறோம். முதல் நாள் அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்ற மாபெரும் விழாவை நேற்று கொண்டாடி மகிழ்ந்தோம். இன்று 2ஆம் நாள் அந்த அன்னை மரியாள் மீதும் நற்கருணை நாதர் மீதும் அதிகமாக அன்பு கொண்டிருந்த நம்முடைய பாதுகாவலர் கோடியற்பதாம் புனித அந்தோணியாருடைய முதல் செவ்வாய்க்கிழமை. எனவே இரண்டும் எப்படி நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. இந்த நாளிலே நம் மத்தியிலே இந்த ஒரு நாளை மிகவும் இன்னும் அதிகமான ஆசீர்வாதம் நாம் பெற்றுக்கொள்ளவும், இந்த ஆண்டு முழுவதும் நம்முடைய பாதுகாவலர் புனித அந்தோணியாருடைய பரிந்துரையும் அவருடைய உடனிருப்பும் அவருடைய வழிகாட்டுதலும் நமக்கு எப்போதும் துணையாக இருக்க இந்த முதல் செவ்வாய்க்கிழமை, வருடத்துடைய முதல் செவ்வாய்க்கிழமை நமக்கு ஒரு ஆசீர்வாதமான திருப்பலியாய் ஜெபிக்க நம்ம மத்தியில் வந்திருப்பவர் அருள் தந்தை ஆக்டோபிஸ் அடிகளார் அவர்கள். தந்தை அவர்கள் வேலூர் மறை மாவட்டத்தை சேர்ந்தவர். நம்முடைய தியான மையம் உங்களுக்கு தெரியும், ஒரு தியான மையம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? எம்மாவூஸ் தியான மையத்தின் துவக்கமே யாருன்னா தந்தை தான். அவர் பல ஆண்டுகளாக அற்புதமான இந்த நற்செய்தி பணி வல்லமையோடு பல மறை மாவட்டங்கள் பல நாடுகளுக்கெல்லாம் சென்று இந்த வயதிலும் அவர் அறிவித்துக் கொண்டிருக்கிறார். யூடியூப்லேயும் சரி மற்ற விஷயம் தினந்தோறும் இறை வார்த்தை பகிர்வு என்று சேத்துப்பட்டில் இருக்கிற ஒரு மாதா இருக்காங்க. என்ன மாதா? லூர்து அன்னை. அந்த கிரிவலம் 20,000க்கு மேற்பட்ட மக்களை கட்டி இழுத்து அப்படியான இறை வார்த்தையும் ஆண்டுடைய அனுபவத்தையும் கொடுத்த அற்புதமான தந்தை. தற்சமயம் குடியாத்தம் என்ற பங்கு தந்தையாக இருந்து கொண்டு அங்கேயும் ஒரு தியான மையத்தை மறை மாவட்டத்துக்காக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார். மிக அற்புதமான ஒரு தந்தை, எளிமையானவர், கடவுளுடைய அருளை மிக அதிகமாக பெற்றிருப்பவர். எனவே இந்த வருடத்துடைய முதல் செவ்வாய்க்கிழமை அவர் தான் நடத்தணும் அப்படின்னு கடவுளுடைய சித்தமாக நான் சொல்லுவேன் பலமுறை. அவரை தான் கடவுள் தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறார். எனவே இந்த நாளிலே நம் மத்தியிலே வருகை தந்திருக்கிற அருள்மையான தந்தை, அன்பு தந்தை ஆக்டோபிஸ் அடிகளார் ஒரு பலத்த ஒரு கரவொலி கொடுத்தவர்களை அன்போடு வரவேற்போம். தந்தைக்காக ஜெபிப்போம். தொடர்ந்து ஆண்டவருக்கு நல்ல உடைய சுகத்தை கொடுத்தவருடைய பணி இன்னும் அநேக ஆன்மாக்களை ஆண்டவர் பால் ஈர்க்கக்கூடிய வல்லமை தரும்படியாய் மன்றாடுவோம். திருப்பலி கருத்துக்கள். இயேசு கிறிஸ்துவுக்குள் என்னுடன் பிறந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய திருப்பலியானது மேரி சோஃபியா தன்னுடைய 25வது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். இறைவனுக்கு நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மேலும் இவரை இறைவன் ஆசீர்வதிக்க ஜெபிப்போம். மேலுமாக இவருடைய மேல்நாட்டு படிப்பிற்காகவும் குடும்ப நலனுக்காகவும் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கப்படுகின்றது. மேலுமாக எஸ் மார்டின் சுனிதா குடும்பத்தார் நன்றி திருப்பலியாகவும், ஜோஸ் ஜாய் ஜோபி குடும்பத்தார் நன்றி திருப்பலியாகவும், லூர்து மேரி குடும்பத்தார் இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், சேவியர் மைக்கேல் குடும்பத்தார் நன்றி திருப்பலியாகவும், இருதய பாபு குடும்பத்தார் நன்றி பலியாகவும், இருதய மைக்கேல் குடும்பத்தார் நன்றி பலியாகவும், மரிய ஆரோக்கியராஜ் விண்ணரசி ரக்ஷினி நன்றி திருப்பலியாகவும், ஜோஸ்வின் ஜெயா குடும்பத்தார் நன்றி திருப்பலியாகவும், மரிய புஷ்பம் அனிதா மேரி குடும்பத்தார் நன்றி பலியாகவும், சுபாஷினி இமாக்குலேட் சாம் செராஃபின் ஃபெபியன் ஆண்டனி நன்றி திருப்பலியாகவும், வான்மதி ராணி நன்றி திருப்பலியாகவும், ஆண்டனி பொன்ராஜ் மிக்கேல் ரதி நன்றி திருப்பலியாகவும், அமிர்தராஜ் ஜெயமேரி குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். இறைவன் இந்த குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதிக்க மென்மேலும் நலன்களால் நிரப்ப நாம் அனைவரும் இணைந்து அவர்களுக்காக ஜெபிப்போம். மேலுமாக ஆண்டோ மற்றும் லிம்சி குடும்பத்தார் நன்றி குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், குருன் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், செபஸ்தியம்மாள் பிரின்சி தோமை முத்து இந்த சம்மனசம்மாள் இவர்களுடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், அந்தோனி சேவியர் பிலோமினா அந்தோனி சாமி இவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், லூர்து ஜோசப் ராஜ் லியோ ராஜரத்தினம் இவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், மேரி பிரான்சிஸ் மற்றும் அனைத்து ஆன்மாக்களுடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், மேரி அவர்களுடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், மரிய ராஜேந்திரன் குணசீலி குடும்பத்தில் மரித்த எல்லா ஆன்மாக்களுடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களோடு நம்முடைய பங்கின் வளர்ச்சிக்காகவும், பங்கு மக்கள் ஒவ்வொருவருடைய நலனுக்காகவும், பங்கு தந்தையின் சிறப்பு கருத்துக்களுக்காகவும் இன்றைய திருப்பலியை நமக்கு நிறைவேற்றி இறைவனுடைய அருள் வரங்களை பெற்றுத்தர இருக்கின்ற தந்தை ஆக்டேவிஸ் அவர்களுடைய பணி சிறக்கவும், பணி வாழ்வில் தேவையான உடல் நலனையும் இன்னும் அதிகமான பரிசுத்த ஆவியினுடைய ஆற்றலையும் அவருக்கு தந்துள்ளபடியாகவும் நாம் அனைவரும் இணைந்து அவருக்காக ஜெபிப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
அன்பிற்குரியவர்களே, பங்கு தந்தையினுடைய அன்பான வார்த்தைகளுக்காகவும் மற்ற அருட் தந்தையர்களுக்காகவும் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நான் முதன்மையாக நன்றி செலுத்துகிறேன். அன்பானவர்களே, புனித அந்தோணியாருடைய இந்த திருத்தலத்திற்கு நான் வந்திருப்பது கடவுளுடைய பேரிரக்கத்தை சுவைப்பதற்காக. அவர் நமக்கு பல காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். இன்றைக்கு நற்செய்தியிலே திருமுழுக்கு யோவானை சந்திக்கின்ற மக்களுக்கு தன்னை பற்றி அவர் அறிமுகப்படுத்துகிறார். எப்படி சொல்லுகிறார்? நான் மெசியா அல்ல, வரவிருந்த எலியா அல்ல, மற்ற இறைவாக்கினர்களில் ஒருவன் அல்ல, நீங்கள் எதிர்பார்க்கின்ற மெசியா அல்ல, மாறாக உங்களுக்கு நான் தண்ணீரால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். மாறாக நீங்கள் எதிர்பார்க்கின்ற கிறிஸ்து உங்கள் மத்தியிலே இருக்கிறார். அவர் தூய ஆவியினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் திருமுழுக்கு கொடுப்பார். இதில் என்ன விசேஷம் இருக்குது? தன்னை தாழ்த்தி கொள்ளுகிறார், தன்னை மையப்படுத்தவில்லை. நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுது நாம் முழுமையாக கடவுளையும் மையப்படுத்தி நாம் அவருடைய பாதங்களிலே சரணடைந்து இருக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் புனித அந்தோணியாருடைய பாதுகாவலின் அருமையை நாம் சுவைக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு இப்படி செய்கிறேன், நீங்கள் எனக்கு இப்படி செய்யுங்க அப்படின்னு நம்ம பேரம் பேசினாக்க அந்த சுவை, தெய்வீக சுவை நமக்கு கிடைக்காது. அவர் எப்படி இயேசுவை பின்பற்றினாரோ, சீடராக இருந்தாரோ, அதுபோல இயேசுவை மையப்படுத்தி அவரையே குருவாக, அவரிடமிருந்து எதையும் கற்று தேர்ந்து நாம் பயணிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழ்க்கையிலே நாம் பயணித்தால் வளமான வாழ்வு, அது நம்முடைய உடைமை, அது நம்முடைய உரிமை. இதை நமக்கு அள்ளி தருகின்ற இந்த மறை நிகழ்வை தகுதியான முறையிலே கொண்டாட நம்முடைய பாவங்களை எண்ணி பார்ப்போம். நம்மை மையப்படுத்தி வெறும் பக்தி முயற்சிகளால் மட்டும் நம்மை கட்டி எழுப்பிவிட முடியும் என்று எண்ணிய காலங்களுக்காக வருந்துவோம். கடவுள்தான் எல்லாம், அவருக்கே அனைத்து மகிமையும் என்று வாழாத நேரங்களுக்கெல்லாம் ஆண்டவருடைய மன்னிப்பை இறைஞ்சுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்லுவாராக. ஆமென். ஆண்டவரே
புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் மக்களாகிய எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற எங்கள் ஆண்டவரும் உமது அன்பு திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தொடக்கத்திலிருந்து நீங்கள் கேட்டறிந்தது உங்களுக்கு நிலைத்திருக்கட்டும். திதத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 22 முதல் 28 வரை. அன்பிற்குரியவர்களே, இயேசு மெசியா அல்ல என்று மறுப்போரை தவிர வேறு யார் பொய்யர்? தந்தையையும் மகனையும் மறுப்போர்தாம் எதிர் கிறிஸ்துகள். மகனை மறுதளிப்போர் தந்தையை ஏற்றுக்கொள்வதில்லை. மகனை ஏற்று அறிக்கையிடுவோர் தந்தையையும் ஏற்றுக்கொள்கின்றனர். தொடக்கத்திலிருந்து நீங்கள் கேட்டறிந்தது உங்களுள் நிலைத்திருக்கட்டும். தொடக்கத்திலிருந்து நீங்கள் கேட்டறிந்தது உங்களுள் நிலைத்திருந்ததால் நீங்கள் மகனுடனும் தந்தையுடனும் இணைந்திருப்பீர்கள். அவரே நமக்கு வாக்குறுதி அளித்துள்ளார். அவ்வாக்குறுதி நிலை வாழ்வு பற்றியதாகும். உங்களை ஏமாற்றுகிறவர்களை மனதில் கொண்டு இவற்றை உங்களுக்கு எழுதியுள்ளேன். நீங்கள் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருள் பொழிவு உங்களுள் நிலைத்திருக்கிறது. அதனால் உங்களுக்கு எவரும் கற்பிக்க வேண்டிய தேவையில்லை. மாறாக நீங்கள் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருள் பொழிவால் அனைத்தையும் கற்றுக்கொள்கிறீர்கள். அவர் அருள் பொழிவு உண்மையானது, பொய்யானது அல்ல. நீங்கள் கற்றுக்கொண்டதற்கேற்ப அவரோடு இணைந்து வாழுங்கள். ஆகவே பிள்ளைகளே, அவர் தோன்றும் போது நாம் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்கவும் அவருடைய வருகையின் போது வெட்கி விலகாதிருக்கவும் அவரோடு இணைந்து வாழுங்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். ஆண்டவருக்கு புதியதோர் பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்களை புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. பல்லவி. உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். பல்லவி. உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள், மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். பல்லவி. உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொழி. அனைவரும் எழுந்திருப்போம். பல்முறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்வுறுதி நாட்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயல் 1 இறை வார்த்தைகள் 19 28 முடிய. அக்காலத்தில் எருசலேமில் உள்ள யூதர்கள் குருக்களையும் லேவியர்களையும் யோவானிடம் அனுப்பி, நீர் யார் என்று கேட்டபோது அவர், நான் மெசியா அல்ல என்று அறிவித்தார். இதை அவர் வெளிப்படையாக கூறி மறுக்காமல் ஒப்புக்கொண்டார். அப்போது, அப்படியானால் நீர் யார்? நீர் எலியாவா என்று அவர்கள் கேட்க அவர், நான் அல்ல என்றார். நீர்தாம் வரவேண்டிய இறைவாக்கினரா என்று கேட்டபோதும் அவர் இல்லை என்று மறுமொழி கூறினார். அவர்கள் அவரிடம், நீர் யார்? எங்களை அனுப்பியவர்களிடம் நாங்கள் மறுமொழி சொல்லியாக வேண்டும். எனவே உம்மை பற்றி என்ன சொல்கிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், ஆண்டவருக்காக வழியை செம்மையாக்குங்கள் என பாலை நிலத்தில் குரல் ஒன்று கேட்கிறது என்று இறைவாக்கினர் எசாயா உரைத்தது என்னை பற்றியே என்றார். பரிசேயரால் அனுப்பப்பட்ட அவர்கள் அவரிடம், நீர் மெசியாவோ எலியாவோ வரவேண்டிய இறைவாக்கினரோ அல்லவென்றால் ஏன் திருமுழுக்கு கொடுக்கிறீர் என்று கேட்டார்கள். யோவான் அவர்களிடம், நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் அறியாத ஒருவர் உங்களிடையே நிற்கிறார். அவர் எனக்கு பின் வருபவர். அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதியில்லை என்றார். இவை யாவும் யோர்தான் ஆற்றுக்கு அக்கறையில் உள்ள பெத்தானியாவில் நிகழ்ந்தன. அங்குதான் யோவான் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இன்றைய நற்செய்தியிலே திருமுழுக்கு யோவான் தன்னை எப்படி அறிமுகப்படுத்தி கொள்ளுகிறார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். திருமுழுக்கு யோவானை பற்றி ஆண்டவர் இயேசு என்ன சொல்லி இருக்கிறாரு? 11வது அதிகாரம் மத்தேயு நற்செய்தியில் நம்ம வாசிக்கிறோம். பெண்களிடம் பிறந்தவர்களுள் அவரை போல சிறந்தவர்கள் யாரும் இல்லை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அவ்வளவு பேறு பெற்ற ஒரு மனிதர் தன்னை எப்படி அறிமுகப்படுத்தி கொள்ளுகிறார்? நான் மெசியா அல்ல. என்ன தேடி வராதீங்க, நான் சுட்டி காட்டுகின்ற இயேசுவை தேடி வாங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இப்போ அந்தோனியார் கூட நமக்கு சொல்லி கொண்டு இருப்பது என்ன? என்கிட்ட வர்றீங்க, என்கிட்ட வேண்டுதல்களை வைக்கிறீங்க, ஆனால் நான் மையம் இல்லை. நான் உங்களுக்கு யாரையே சுட்டி காட்டுகிறேனோ அந்த இயேசுதான் மையம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். புனித அந்தோனியார் நமக்கு பாதையை காட்டுறாரு, நமக்காக பரிந்துரைக்கிறார். ஆனால் பாதையும் அந்த இலக்குமாக இருப்பவர் இயேசுதான். ஆகவே நாம் இலக்கை தவற விட்டு விடக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். இலக்கை தவற விட்டு விடக்கூடாது. இவர் பார்த்தீங்கன்னா எசாயாவினுடைய 43 வாசிக்கிற அந்த வார்த்தையை திரும்பவும் இவர் சொல்லுகிறார். திருமுழுக்கு யோவான் சொல்லுகிறார், நான் யாருன்னா பாலை நிலத்தில் ஒலிக்கின்ற ஒரு தனி குரல். அப்படின்னா என்ன அர்த்தம்? பாலை நிலத்தில் முதல்ல அந்த வார்த்தையை எடுத்துக்கொள்ளணும். பாலை நிலத்தில் என்பது நான் கடவுளோடு தனித்திருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஆமாம், நமக்கு மனிதர்கள் இருப்பாங்க, கணவன் இருப்பார், மனைவி இருப்பாங்க, நண்பர்கள் இருப்பாங்க, உடன்பிறப்புகள் இருப்பாங்க. இவர்களெல்லாம் இருக்கலாம். நமக்கு வேண்டிய ரொம்ப நெருங்கிய, காலை வாரி விடாத, நம்ப தகுந்த மனிதர்கள் எல்லாம் இருப்பாங்க. ஆனால் இவர்களெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மறைஞ்சு போயிடுவாங்க. ஆனால் நம்மோடு எப்பொழுதும் இருப்பவருடன் நாம் இணைந்து இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அதுதான் அவர் செய்கிறாரு. அவருக்காக பாடுபடுறாரு. நம்ம யாருக்காக பாடுபடுறோம்? யாரை மகிமைப்படுத்த நம்ம முயற்சி எடுத்துக்கொள்ளுகிறோம்? அந்த கேள்வி நம்மகிட்ட எப்பொழுதுமே இருக்கணும்.
என்னகிட்ட வரீங்களே, அந்தோணியார் நம்மளை பார்த்து கேட்கிறாரு, என்னகிட்ட வருகிற நீங்கள் யாரை மையமாக வைத்து வாழுகிறீர்கள்? யாருடைய மகிமைக்காக நீங்கள் பாடுபடுகிறீர்கள்? எந்த இலக்கை நோக்கி நீங்கள் பயணிக்கிறீர்கள்? அது நமக்கு முக்கியம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய மையம் எது? அவர் சொல்றாரு, இணைந்து வாழணும். யாரோட? கடவுளோட. அடுத்த நாள் நற்செய்தியில நமக்கு வரும் 29வது வசனத்துல அவர் சொல்லுவாரு, அங்க பாருங்க, மெசியா அவர்தான் கிறிஸ்து, அவர்தான் பாவங்களை போக்குகிற செம்மறி. நீங்க நல்லா கவனிச்சிருந்தா பார்த்தீங்கன்னா, உலகத்துல ஒருத்தரை குருவாக எடுத்துக்கொள்ளுவாங்க. யாரையாவது ஒருத்தரை, அவர் தான் எனக்கு மாடல், அவர் தான் எனக்கு குரு, அவர் சொன்னால் நான் எதையும் செய்வேன் அப்படின்லாம் செய்வாங்க. இந்த சில பேரெல்லாம் இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா புள்ளிங்கோ அப்படின்னு சொல்கிறாங்களா சில பேர் பார்த்துருக்குறீங்களா, ஒரு தனி ஸ்டைலில் வருவாங்க. தலையில் ஒரு குப்பை மாதிரி முடி இருக்கும், அதை சுற்றி வழுக்கையாக அடிச்சிருப்பாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கும். அழகாக கடவுள் படைச்சாரு, ஆனால் தங்களை அசிங்கப்படுத்திக்கிட்டு அதை தான் அழகுன்னு நினைக்கிறாங்க. அதை முன் உதாரணமாக வைத்து நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் தெரியுமா? சில பேருக்கு சினிமாக்காரர்கள், சினிமா நடிப்பில் இருக்கிறவங்க குருக்கள், சில பேருக்கு அரசியல்வாதிகள் குருக்கள், இல்லையா? ஆமாம். ஆனால் நமக்கு யார் குரு? யாரு குரு? இயேசு ஆண்டவர். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த. அப்ப கடவுள் என்ன சொல்றாரு? அவரோட இணைந்திருங்க, அவரோட இணைந்திருங்க. இயேசுவே சொல்லுவார் 15வது அதிகாரம் 5வது வசனத்தில், 4-5 வசனங்கள்ல, என்னோட இணைந்திருந்தால் அன்றி நீங்கள் கனி தர முடியாது, என்னோடு இணைந்திருப்பவன் மிகுந்த கனி தருவான். 8வது வார்த்தையில் 15வது அதிகாரத்திலே நம்ம வாசிப்போம், என்னோடு இணைந்து இருந்து மிகுந்த கனி தருகின்ற சீடர்கள் தான் தந்தை கடவுள் விரும்புகின்ற சீடர்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப நம்ம இவருடைய பரிந்துரைக்காக வருகிறோம், திரண்டு வருகிறோம், ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வருகிறோம். அது ரொம்ப அற்புதமானது, அது மிக மிக அலாதியான அற்புதம். ஏன்? அந்த குருவை பற்றி அவர் நிறைய சொல்லி கொடுப்பார். எப்படி அவர் பேச்சு வழியா இல்லை, அவர் எப்படி வாழ்ந்தாரோ அது மாதிரி தன்னை தாழ்த்தி கொண்டார். திருமுழுக்கு யோவானை பாருங்க, நான் வெறும் தண்ணீரால் தான் ஏன் ஞானஸ்நானம் கொடுக்குறேன், ஆனால் உங்கள் மத்தியிலே நீங்கள் அறியாத ஒருவர் இருக்கிறார், அவர் தூய ஆவியினால ஞானஸ்நானம் கொடுப்பார். அப்ப நம்ம இலக்கு என்ன? தூய ஆவியோடு இணைந்து இருப்பது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். தூய ஆவியை நமக்கு தருகின்ற இயேசுவோடு இணைந்து இருப்பது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். தூய ஆவியோட இணைந்து இருக்கணும்னா நம்ம கோபப்பட்டாலும் அடுத்த நிமிஷம் மறந்துடணும், அன்பு செய்யணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், உம்முனா மூஞ்சி மாதிரி இருக்கக்கூடாது, எப்பொழுதும் அமைதியில் இருக்கணும், பதட்டத்திலேயே இருக்கும், கொதி நிலையிலேயே இருக்கக்கூடாது, இல்லையா? எப்பொழுதும் பரிவு காட்டணும், மனித நேயம் இருக்கணும். இதெல்லாம் என்ன? தூய ஆவியினுடைய கனிகள். பிரைஸ் தி லார்ட். தூய ஆவியினுடைய கனிகள். உங்கள்கிட்ட நிறைய காசு இருக்கலாம், நிறைய பதவி, பெரிய பதவி இருக்கலாம், உங்களுக்கு பெரிய பெரிய ஆளுங்கள்னு சொல்லப்படுறவங்க உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம், அதனால மோட்சம் போக முடியாது, இல்லை? நீங்கள் காவி கட்டிக்கிட்டு கழுத்தில் ஜெபமாலை போட்டுக்கிட்டு ஒரு மாதம் ஃபுல்லாக இருக்கலாம், அதனால மோட்சம் போக முடியுமா? புனித அந்தோணியார் மாதிரி நடந்தால் தான் மோட்சம் போக முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவர் மாதிரி எதை சார்ந்து நடந்தார் தெரியுமா? சிலுவையை சார்ந்து. சிலுவையை சார்ந்து. சிலுவை என்பது எதை குறிக்கிறது? துன்பங்களை குறிக்கும், வாழ்க்கையில வெற்றியை குறிக்கும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். வெற்றி அடைவதற்கு என்ன அடித்தளமும் ஆதாரமா இருக்கும்? துன்பங்கள் தான். 9:23 லூக்காவில் நம்ம என்ன வாசிக்கிறோம்? ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், என்னுடைய சீடர்களாக இருக்க விரும்புகிறவங்க, சீடர்னா அவர் தான் குரு, இல்லையா? நாம் இயேசுனுடைய சீடர்கள்னா நம்முடைய குரு இயேசு ஆண்டவர். இயேசு ஆண்டவரை நம்முடைய குருவாக ஏற்றுக்கொள்ளுகிறோம் அப்படின்னா அவர் சொல்லுகிற முதல் பின்பற்ற வேண்டிய கோட்பாடு என்ன? நாம் நம்மை மறுக்கணும்.
அன்றாடம் நமக்கு உண்மைக்காக, நீதிக்காக, சமாதானத்திற்காக, சகோதரத்துவத்திற்காக, அன்பு செய்வதற்காக வருகின்ற சுமைகளை சுமக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமா, நம்ம ஏதாவது எடக்கு மடக்கா பேசிட்டு அதனால அடி வாங்குறோம்னாக்கா அந்த சுமையை தாங்கிறது இல்லை. நம்ம பேராசை பிடிச்சி மற்றவன் சொத்தை அபகரிக்கிறோம், அதனால வர்ற பிரச்சனையை தாங்கிறது இல்லை. உண்மையா நடக்கிறதுனால நமக்கு இழிவு வரும், உண்மையா நடக்கிறதுனால, உண்மையை பேசுறதுனால நமக்கு பிரச்சனை வரும், எதிர்ப்புகள் வரும். அது சுமை. அது இயேசுநாதர் அந்தோணியார் வாழ்ந்து காட்டிய சுமை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியமானது என்ன? வாழ்க்கை முக்கியம். பக்தி முயற்சி என்ன தெரியுமா? நீங்க வெறும் வர சோறு சாப்பிட முடியுமா? வெள்ளை சோறு ஒரு பாத்திரத்தில் போட்டு, ஒரு பிளேட்டில் போட்டு உங்களால் சாப்பிட முடியுமா? முடியாது. அதுக்கு என்ன வேணும்? ஒரு குழம்பு வேணும். சரி, வெறும் குழம்பு ஊற்றி சாப்பிட முடியுமா? ஒரு ஊறுகாய், ஒரு துவையல், ஒரு கூட்டு, இல்லையா? அந்த கூட்டு, ஊறுகாய், துவையல் இதெல்லாம் சாப்பாடை சர்ன்னு இறக்குது. அதுதான் பக்தி முயற்சி. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சரி, அதுதான் ரொம்ப இனிமையா இருக்கு. வெறும் ஊறுகாய், துவையல், கூட்டு இதுவே சாப்பிட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? என்ன முக்கியம்? சோறு முக்கியம் இல்ல? அது சோறு தான் திருப்பலி, சோறு தான் இயேசு, சோறு தான் சீடத்துவம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப இயேசுவோடு இணைந்து இல்லாம, திருப்பலியில இணைந்து இல்லாம, ஆண்டவருடைய வார்த்தையோடு இணைந்து இல்லாம, இயேசுவை நமக்கு கொடுக்கிற இவைகளோடு இணைந்து இல்லாம, வெறும் பக்தி முயற்சி, வெறும் கூட்டு, வெறும் ஊறுகாய், துவையல், அது இதோட சேர்க்கணும். அவரு இந்த சோறை சாப்பிட்றதுக்கு என்னென்ன செய்தார் அப்படின்னா, தன்னை தாழ்த்தி கொண்டார். எல்லா சூழ்நிலைகளிலும் மற்ற பெரியவர்களுக்கு கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தார். எப்போதும் மற்றவர்களை அன்பு செய்வதில் முனைப்புடன் இருந்தார். இல்லையா? நம்ம பக்கத்து வீட்டுக்காரனை நம்மளால் தாங்கிக்க முடியல, குத்தி பேசுகிறோம், அவனை பற்றி புரணி பேசுகிறோம், அவனை பற்றி போட்டு கொடுக்குறோம், அவனுக்கு வேலை இல்லாமல் போனால் சந்தோஷப்படுறோம், அவன் பிள்ளைங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா ரொம்ப மகிழ்ச்சி. அப்போ ஆனால் அந்தோணியார் பக்தி முயற்சி, அது பிரயோசனம் இல்லை. அன்னை மரியா என்ன செய்தாங்க? அந்தோணியார் யாருக்கு அடிமையாக இருந்தார்? அன்னை மரியாவுக்கு. மரியாவை போல இயேசுவுக்கு. பிரைஸ் தி லார்ட். அந்த மரியா எப்படி அடிமையாக இருந்தாங்க இயேசுவுக்கு? உம்முடைய வார்த்தைக்கெல்லாம் அடிமை சொன்னாங்க, அடிமையா வாழ்ந்தாங்க. அப்படி வாழ முயற்சி எடுப்போம், இயேசுவையே நம்முடைய மையமாக வைப்போம். அப்பொழுது நாமும் இயேசுவை போல மாட்சி அடைவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். நம்முடைய தேவைகள், விண்ணப்பங்கள் அத்தனையும் நம்முடைய பாதுகாவலர் அந்தோணியார் பாதத்தில் ஒப்பு கொடுத்து மன்றாடும். நீங்கள் சொல்ல வேண்டிய பதிலுரை: புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இறைவனின் அன்புக்கு பாத்திரமான புனித அந்தோணியாரே, இறைவனது பேரிரக்கத்தை இறைமக்கள் அனைவரும் நாடி என்றும் நன்றியுள்ளவர்களாய் வாழ உடலை உறுத்து இறையருள் நிறைய பெற்ற புனித அந்தோணியாரே, நாங்கள் தீய சக்திகளோடு போராடி புண்ணிய பாதையில் முன்னேற புனித அந்தோணியாரே நற்கருணை நாதர் மீது ஆழ்ந்த விசுவாசம் வைத்திருந்த புனித அந்தோணியாரே, நாங்களும் திருப்பலியில் பக்தியோடு கலந்து கொள்ளவும், தெய்வ நற்கருணை மீது உறுதியான விசுவாசம் கொண்டு பலிவாழ்வில் வாழ குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்த பாக்கியம் பெற்ற புனித அந்தோணியாரே, எங்கள் இதயத்தில் இயேசு கிறிஸ்துவை ஏந்தியவர்களாய் அவரோடு ஒன்றித்து மனநிறைவோடும் மகிழ்ச்சியோடும் வாழ இளைஞர்கள் மேல் மிகுந்த அனுதாபம் உள்ள புனித அந்தோணியாரே, இளைஞர்கள் இளம் பெண்களின் கண்ணீரை துடைத்து அவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கவும், அவர்கள் வாழ்வு இறை வழியில் நிறைவு பெறவும் புனித அந்தோணியாரே தீராத வியாதிகளையும் தீர்த்து வைக்கும் அருள் பெற்ற புனித அந்தோணியாரே, மருந்துகள் பலனளிக்காமல் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில்
வியாதி வருத்தங்களால் வேதனைப்படுவோருக்கு பூரண சுகம் கிடைக்க புனித அந்தோணியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இறையொருளால் வல்லமை நிறைந்த புனித அந்தோணியாரே, எங்களது எல்லா தேவைகளிலும் எங்களுக்கு உதவியாய் இருக்கவும், குடும்பத்தில் சமாதானம் நிலவவும், தொழிலை ஆசிர்வதிக்கவும் புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். எல்லாம் வல்லவரே, மிகுந்த தாழ்ச்சியோடும் திருமுன் நிற்கின்ற எங்களுடைய வேண்டுதல்களுக்கு தயவாய் செவி சாய்த்திரடும். ஆண்டவரே, என்னிடம் வருகிறவனை ஒருபோதும் புறம்பே தள்ளிவிட மாட்டேன் என்று சொல்லி இருக்கிற இயேசுவினுடைய வார்த்தைகளை நம்பி உம் திருமுன்பாக புனித அந்தோணியார் பரிந்துரைக்கு எங்களையே ஒப்பு கொடுத்து எங்களை உம்முடைய தயவு மிகுந்த பொறுப்பில் ஒப்படைக்கிறோம். எங்கள் வேண்டுதலை கேட்பீராக. இயேசுவின் பெயராலேயே மன்றாடுகிறோம் தந்தையே. ஆமென். அமர்வும் காணிக்கை பாடல். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து அர்ப்பணிக்கின்ற இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருஅவை நடத்தின நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, புனித அந்தோணியாரின் விழாவில் நாங்கள் உளம் கனிந்து செலுத்தும் பலி உமக்கு உகந்ததாயிருப்பதாக. அவரது அறிவுரைப்படி ஏற்கனவே முழுமையாக உமக்கு அளித்து உம்மை புகழ்ந்தேத்த செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள்.
பிதாவான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோணியாருடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றீர். அவருடைய இறை அனுபவமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் எங்களை வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் எங்களை தினம் தினம் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி கூறி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்திடும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினராய் அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திடும். இந்த புதிய நாளுக்காகவும் புதிய ஆண்டுக்காகவும் உமக்கு கொடான கோடி நன்றிகளை நாங்கள் செலுத்துகின்றோம். இறைவா, இன்றைய திருப்பலியை நன்றி பெருக்கோடும் நம்பிக்கையோடும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற அனைத்து குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. அவருடைய உள்ளங்களிலே இருக்கின்ற அனைத்து எதிர்பார்ப்புகளையும் இறைவா இந்த வேளையிலே இந்த பலி பொருட்களோடு உம்முடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கின்றோம். மேலுமாக மிகுந்த நம்பிக்கையோடு உம்முடைய ஆலயத்தில் கூடி வந்திருக்கின்ற ஒவ்வொருவருடைய மன்றாட்டுகளுக்கும் தூய அந்தோனியாருடைய பரிந்துரையின் பேரில் நம்பிக்கை கொண்டு நாங்கள் கேட்கின்ற அனைத்திற்கும் இறைவா நீர் செவிமெடுத்து எங்கள் உள்ளங்களில் உமது தூய ஆவியை பொழிந்து நாங்கள் என்றென்றும் தூய்மையான உள்ளத்தோடு உம்மை அணுகி வர அருள் புரிவீராக. உயிர்த்தெழுவோம் என்ற எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் சகோதர சகோதரிகளையும் எம் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுகவழியில் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணிதாயான பொழுது மிக்க மரியா, ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான பொழுது யோசேப்பு, நமது பங்கின் பாதுகாப்பும் தந்தையுமான பொழுது அந்தோனியா, நாம் இன்று விளையாடுத்துக் கொண்டிருக்கிற பொழுது கிரகோரியார் பேசில், புனித திருத்தூதர்கள் தோமா, அன்னை திரேசா, அல்போன்சா, தேவ சகாய், இவ்வுலகிலே முக கொண்டவராக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம்முடைய மீட்பரும் ஆண்டவருமான இயேசு கற்பித்த வழியில் தந்தை இறைவனை நோக்கி நம்பிக்கையோடு மன்றாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்தினின்றும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று
உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து அளிக்கும் அமைதியை பகிர்ந்து கொள்ளுவோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் திரு செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் உலகத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மறுபடி நற்கருணை வழங்கும் நேரம். நற்கருணையானது கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமே வழங்கப்படும். பிற மதங்களை சேர்ந்தவர்கள் சபைகளைச் சேர்ந்து திருவிருந்தில் பங்கேற்க முன் வர வேண்டாம் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இருக்க இடத்திலே உங்களுக்கு அருள் தந்தைகள், அருள் சகோதரிகள் நற்கருணையை கொண்டு வருவார்கள். விருந்திரு அன்பின் விருந்திரு, விருந்திரு உறவின் விருந்திரு.
ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தி அருளும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டி அருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவி அருளும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சி அருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய் தருளும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்தருளும். ஆமென். நம் அனைவரும் முழங்கால் படியிடுவோம். இந்த 2024ஆம் ஆண்டு முதல் செவ்வாய்க்கிழமை கோடி 40 அந்தோணியாருடைய பாதத்திலே எப்படியான ஒரு ஆசீர்வாத திருப்பலி கொண்டாட்டத்தில் நாம் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறோம். கடந்த 2023ஆம் ஆண்டு 12 மாதங்கள் 12 முதல் செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து அநேக பல இடங்களிலிருந்து பல பங்கிலிருந்து அவரை நாடி தேடி ஓடி வந்தோம். நம்பிக்கையோடு ஒரு பாதத்திலே அண்டி ஜெபித்தோம். நம்முடைய வேண்டுதல் கேட்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய மன்றாட்டுகளுக்கு அவர் பதிலளித்து பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அநேக நன்மைகள் ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறோம். நன்றி கூறுவோம். இது இந்த புதிய ஆண்டை 2வது நாளை நாம் அவருடைய பாதத்திலிருந்து துவங்குகிறோம். நமக்காக எப்போதும் பரிந்து பேசுகிறவரான கோடி 40 புனித அந்தோணியாரின் ஆற்றல் மிகு மன்றாட்டு ஜெபத்தை நாம் அனைவரும் இணைந்து ஜெபிப்போம். இறைவனது இரக்கத்துக்கும் பேரன்புக்கும் தங்கள் மன்றாட்டின் பலனை அடையாமல் போனதில்லை. எங்கள் ஆன்ம சரீர தேவைகளில் தந்தைக்குரிய அன்புடன் பேருதவி புரிவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். குழந்தை இயேசுவை உமது கரங்களில் ஏந்த பாக்கியம் பெற்ற புனித அந்தோணியாரே, எங்கள் ஆன்ம விரோதிகளோடு நாங்கள் செய்யும் போராட்டத்தில் எங்களுக்கு துணை புரிவீராக. தீமையை வெல்லவும் நன்மையை செய்யவும் பக்கபலமாய் இருப்பீராக. நற்கருணை நாதர் மேல் பக்தியும் இறை வார்த்தையின் மீது நம்பிக்கையும் கொள்ள அருள் புரிவீராக. நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற தயார மனம் படைத்தவரே, கண்களை மூடுவோம். நம்முடைய பாதுகாவலர் நம்முடைய பாதம் எவ்வளவு அருமையானது என்பதை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். நாம் கேட்ட பல காரியங்கள் நமக்கு அனுகூலமாக்கி கொடுத்த தெய்வம், அனுகூலமாக்கி கொடுத்த நம்முடைய பாதுகாவலர். இது இந்த புதிய ஆண்டிலே எண்ணற்ற காரியங்களை கூட நாம் முன்னெடுக்க இருக்கிறோம். இந்த ஆண்டு நமக்கு சுபிட்சமான ஆண்டாக, இந்த ஆண்டு நமக்கு நலன் தருகிற ஆண்டாக, இந்த ஆண்டு நமக்கு ஆரோக்கியம் தருகின்ற ஆண்டாக நாம் நினைத்திருக்கிற பல காரியங்கள் நலமாக்க வேண்டுமாய் அவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நம் குடும்பத்தையும் குடும்ப உறுப்பினர்களையும் குடும்பத்தில் இருக்க யாவரையும் அவர் தொடர்ந்து அவருடைய பரிந்து பேசல் உறுதுணையாக இருந்து குடும்பங்கள் ஒற்றுமையோடும் நிம்மதியோடும் நிறைவோடும் மகிழ்வோடும் வாழ நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய எதிர்காலங்கள், நம்முடைய படிப்பு, நம்முடைய வேலை வாய்ப்புகள், நம்முடைய குடும்பத்தில் நடைபெற இருக்கிற பல சுபக்கார் இந்த ஆண்டு இதெல்லாம் நடக்கணும். என் பிள்ளைக்கு திருமணம் அல்லது குழந்தை பாக்கியம் அல்லது வீடு கட்டுதல், வீடு வாங்குதல், இன்னும் பல வெளிநாட்டு பயணங்கள், பிள்ளைகள் மேற்படிப்புகள், இப்படி பல காரியங்கள் நம்முடைய உள்ள கிடங்களில் புதைந்து இருப்பதை அத்தனை அவளை பாதம் வைப்போம். இந்த ஆண்டு முழுவதுமாய் அவருடைய பாதுகாவல் நமக்கு எப்போதும் உறுதுணையாக இருந்து நம் குடும்பங்களை நிறைவாக ஆஸ்வதிக்கும்படியாய் என்றால் நாம் செய்கிற தொழில்கள், வியாபாரங்கள், பணிகள், அதன் வழியாக கிடைக்க வேண்டிய வரும்படிகள், பொருளாதார தேவைகள், நம்முடைய கடின உழைப்புகள், அதன் வழியாக நம்முடைய குடும்பத்திலே பொருளாதார முன்னேற்றம், போதுமென்ற மனதோடு வாழக்கூடிய உள்ளத்தையும் தரும்படியாக செபிப்போம். நம்முடைய முன்னெடுப்புகள், முயற்சி, இந்த ஆண்டு இதையெல்லாம் செய்யணும், இந்த வியாபாரத்தை பெருக்கணும், இதன் வழியாக இன்னும் அதிகமான முயற்சி எடுத்து நினைத்து கொண்டிருக்கிற நம்முடைய உள்ள கிடங்கிற்கு அத்தனை விதமான எண்ணங்களை அவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து செபிப்போம். இன்னும் இந்த நாட்களிலே பலவிதமான உடல் நோய்களால் கூட பாதிக்கப்பட்டிருக்கலாம். அப்படியாக அந்த உடல் நோய்கள், வலிகள், எத்தனையோ மருந்துகள், மாத்திரைகள் சாப்பிட்டும் குணமாக்க முடியாமல் இருக்கிற இந்த வலிகள், தலை உச்சம் தளர்ந்து உள்ளம் கால்வரை இருக்கிற அத்தனை வலிகள் இருந்தும் வேதனை இருந்தும் முழுமையான சுகத்தை, நலத்தை தரும்படியாய் நம்பிக்கையோடு செபிப்போம். இன்னும் அநேகர் பலவிதமான அழுத்தங்கள், மன அழுத்தங்கள், மன உளைச்சிகள், அதன் வழியாக ஏற்பட்டிருக்கிற தளர்ச்சிகள், நம்பிக்கையின்மைகள்,
அச்சங்கள் பயங்கள் இந்த ஆண்டு எப்படி இருக்குமோ, என்ன நடக்குமோ, என்ன பண்ண போகிறோம் தெரியலையே, இந்த பசங்களை வச்சுட்டு என்ன நடக்க போதோ என்று பயத்தோடு கலக்கத்தோடு இருக்கிற நம்பிக்கையற்ற நிலைகளை எல்லாம் நீக்கி நிம்மதியும் நிறைவையும் அமைதியையும் மகிழ்வையும் நம்பிக்கையும் நம் உள்ளத்தில் இருக்கிற அத்தனை விதமான கவலைகளை நீக்கி போட்டு அந்த உள்ளத்திற்கு எப்படியான பண்பு நலன்களை நாம் உறுதாக்கி கொள்ள முடியாயும் என்றான். நம்முடைய அநேக தேவைகளுக்காகவும், தனிப்பட்ட தேவைகளுக்காகவும், திருச்சபையின் தேவைகளுக்காகவும், நம்முடைய நாட்டினுடைய தேவைகளுக்காகவும், சமூகத்தின் தேவைகளுக்காகவும் என்றான். எங்கள் மன கவலைகளில் உமது ஆறுதலையும் நோயில் சுகத்தையும் எதிர்பார்த்து உமது பேருதவியை நாடி வருகின்றோம். எங்கள் குடும்பங்களில் சமாதானம் நிலவும், தொழில் முன்னேற்றம் காணவும், மன நிம்மதியோடு வாழவும் உம்மை நோக்கி வேண்டுகிறோம். எங்களுக்கு உதவி செய்ய வாரும், எங்களை கைவிட்டு விடாதேயும். அடியான் ஆவுடைய புனித அந்தோனியாரே, உமது வல்லமையுள்ள மன்றாட்டால் இறைவனது இரக்கத்தையும் உதவியையும் பெற்றவர்களாய் நாங்களும் உம்மோடு என்றென்றும் இறைவனை புகழ்ந்தேற்றும் வரப்பெற்று தருவீராக. ஆமென். கரங்களை உயர்த்தி கோடி அற்புதலாம் புனித அந்தோனியாரே, புதுமைகளின் புனிதரான புனித அந்தோனியாரே, எப்போதும் என்னாலும் எங்களுக்காக பரிந்து பேசுகின்றவரான புனித அந்தோனியாரே, குழந்தை இயேசுவை கரங்களில் இந்த பாக்கியம் பெற்ற புனித அந்தோனியாரே, கடைசி ஜெபத்திற்காக எழுந்திருப்போம். கடைசி ஜெபம் ஆசீர் முடிந்தவுடன் நம் நற்கருணை ஆசீர்வாதத்துக்குள்ளாக செல்வோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவினால் ஊட்டம் அளித்தவர்களுக்கு ஆசிரியராகிய அதே கிறிஸ்துவினால் முழுமையாக கற்றுத்தருவீராக. அதனால் புனித அந்தோனியாரின் விழாவில் அவர்கள் உமது உண்மையை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அனைவரும் அமருவோம். நம்முடைய பங்களை அவங்களுக்கு தெரியும். நம்முடைய கொடி அற்புதம் பொழுது அந்தோனியார் அவரை தேடி பல பங்குகளிலிருந்து பல இடங்களிலிருந்து இந்த நாளிலே இந்த முதல் செவ்வாய்க்கிழமை காலை நடந்த 11 மணி திருப்பலியில் அங்கேருந்து பழஞ்சூர் பங்கிலிருந்து எங்கெங்கேயோ பல பங்கள், பூந்தமல்லி, அதை மாங்காடு, குன்றத்தூர், இப்படி என்று பல இடங்கள் மக்கள் வந்து இந்த அந்தோனியாருடைய அருளை பெற்றுக்கொண்டு செல்கிறார். நிறைய பேர் நிறைய காரியங்கள் அவருடைய வாழ்வில் வேண்டிய பல அற்புதங்கள் நடந்திருக்கிறது. அவங்க சாட்சியாக நிறைய பேர் சொன்னாங்க. இன்று மத்திய நம்முடைய அத்திலே அருள் சகோதரி சிக்ஸூஸ் அவர்கள் வேண்டிக் கொண்டது அவருடைய வாழ்வில் நடந்த ஒரு அற்புதத்தை இப்போது நம்மோடு பகிர்ந்து கொள்வார். மகிமை மரியே வாழ்க. கடந்த 4 மாதங்களாக பலவித நோய்களினால் பாதிக்கப்பட்டு நான் கடவுளின் கிருபையினாலும் மற்றவர்களின் மருத்துவர்களின் கண்காணிப்பினாலும் உடல்நிலை தேறி வந்த நிலையில் போன டிசம்பர் 1ஆம் தேதி திடீரென்று என்னுடைய 2 கண்களும் நோயினால் பாதிக்கப்பட்டு டபுள் விஷன், ஒரு பொருளை பார்த்தால் 2 பொருளாக தெரியுது, பார்வை தெளிவாக தெரியாத நிலை, 2 கண்களும் சின்னதாக போய்விட்டது. நான் இனிமேல் யாரையும் பார்க்க முடியாது என்று நினைத்தேன். தாங்க முடியாத வலி. மருத்துவர்களின் ஆலோசனைப்படி எம்ஆர்ஐ பிரெயின் ஸ்கேன் எடுக்கப்பட்டது. அதில் கண்ணின் லாக்ரிமல் கிளாண்ட் ப்ளீடிங் இருக்கிறது, ஆதலால் பயோப்சி தேவை என்று சொல்லப்பட்டது. பயோப்சி செய்ய வேண்டிய இடம் ஃப்ரண்ட் பிரெயின் பார்ட், கஷ்டமான இடம். உடனே நான் புனித அந்தோனியாரை உதவிக்காக நாடினேன். அவர் இயேசுவிடம் பரிந்து பேசினால் நான் குணமடையும் என்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது. ஒவ்வொரு நாளும் பல தடவை புனிதரோடு நம்பிக்கையோடு நான் ஜெபித்தேன். 2023 டிசம்பர் 31 என்னை கஷ்டத்தில் இருந்து விடுவிக்கணும் என்று அந்தோனியாரோடு கோரி ஜெபித்தேன். தேவ நற்கருணை ஆண்டவருடைய
கிட்டே பல நாள் இரவில் அழுதி ஜெபித்தேன். என் நம்பிக்கை தளரவில்லை. ஒரு மாதம் அரவிந்த் கண் ஆஸ்பத்திரியில் ஒவ்வொரு வாரமும் 2 தடவை டெஸ்ட் பண்ண போனேன். அவர்கள் எல்லா டெஸ்ட்டும் பண்ணி மருந்து கொடுத்தேன். இறுதியில் டிசம்பர் 30ஆம் தேதி லாஸ்ட் டெஸ்ட்டுக்கு வர சொன்னேன். என் கஷ்டங்களே தெரிந்த எமது பாசமிகு அருள் தந்தை ஃபாதர் டொமினிக், ஆண்ட்ரூ டொமினிக், என்னுடைய அருள் சகோதரிகள் எல்லோரும் சேர்ந்து ஜெபித்து கடவுளோடு என்னை சுகப்படுத்த சொல்லி எனக்காக ஜெபித்து எனக்கு தைரியம் ஊட்டி நான் இன்னும் அதிகமாக நம்பிக்கையோடு இருக்க சொன்னார்கள். அதேபோல் என் பங்கிலுள்ள மக்கள் எனக்கு வேண்டி ஜெபித்தார்கள். எல்லோரையும் நன்றியோடு நினைக்கிறேன். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். 30ஆம் தேதி மாலை 3 மணிக்கு கடைசி டெஸ்டில் എൻ്റെ ലാക്രിമൽ ഗ്ലാൻഡ് ബ്ലീഡിംഗ് இல்லை, നോർമലാണ്, பயோப்சி தேவையில்லை என்று சொல்லி கரவழி பலத்த ஒரு கரவழி கொடுப்போம். எனக்கு அரவிந்த் ஹாஸ்பிட்டலில் இருந்த சர்டிஃபிகேட் கொடுத்தார்கள். என் பார்வை கிடைத்தது. 2 கண்களும் நார்மல் ஸ்டேஜுக்கு வந்தது. எனக்காக இயேசுவிடம் பரிந்து பேசி சுகம் வாங்கி கொடுத்த புனித அந்தோணியாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதேபோல் கரவழி பலத்த ஒரு கரவழி கொடுப்போம். தேவ நற்கருணையில் வீட்டிருக்கும் இயேசு என் மீது அன்பு காட்டி கருணையோடு எனக்கு சுகம் கொடுத்ததுக்கு இயேசுவே கோடானு கோடி நன்றி. நன்றி. கரங்களை தட்டுவோம். அருள் சகோதரி சிக்ஸ்டூஸ் ரொம்ப இந்த கடந்த ஆண்டு ஒரு 4 மாதங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதாவது ஒரு நோய்னா ஒன்றுனா அடுத்து வரும் வந்துட்டு தொடர்ந்து பலவீனம், அவங்க ரொம்ப நொந்து நூலாக போன என்னடா இப்போ தொடர்ந்து அப்படின்னு மாதிரி பல துன்பங்கள். ஆனால் ஒன்று தான் அவங்கள்ட்ட நான் பார்த்தது ஒன்று, இந்த தினவந்தம் திருப்பலி அந்தோனியாரோட அதிகமாக வேண்டுதல், நற்கருணை முன்பாக பல மணி நேரங்கள் செலவு பண்ணாங்க. மருந்து மாத்திரைகள் கூட குணமளிக்க முடியாத ஒரு விஷயத்தில் அவருடைய வாழ்வில் எத்தனையோ உடல்நலக்குறை, தொடர்ந்து பல உடல்நலக்குறைவுகள், நிறைய பணம் செலவு பண்ணோம், மருத்துவமனை போனோம், எவ்வாறு ஆஸ்பத்திரியும் மாத்திரை இந்த டாக்டர் அந்த டாக்டர் அந்த ஆஸ்பத்திரி இந்த ஆஸ்பத்திரி அலைந்து 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 கொண்டே இருந்தாங்க. ஆனால் நீ பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் அவங்கள்ட்ட நீ வேண்டி இங்கே அந்தோனியார்கிட்ட நிச்சயமாக அந்த 30ஆம் தேதி உங்களுக்கு நல்ல ஒரு செய்தி கிடைக்கும் என்று சொன்னேன். அவ்வாறே கூட அவங்களுக்கு இருந்த அத்தனை விதமான உடல்நல குறைவிலிருந்து நம்முடைய அந்தோனியார் அவர்களுக்கு மிகப்பெரிய விடுதலை கொடுத்திருக்கிறார். அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் பாராட்டுகிறோம். சிஸ்டர், நீங்களும் நம்பிக்கையோடு ஜெபியுங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. வெரி குட். நம்ம அதை விட இது மாதிரி நான் சொன்னால் நிறைய சொல்லிட்டு போகிறோம், நேரம் கருதி நம்ம குறைத்து கொள்ளலாம். நான் பலமுறை சொல்லியிருக்கேன், நம்முடைய வேண்டுதல் கண்டிப்பாக கேட்கப்படுகிறது. இந்த இடத்துல நான் பார்த்து மகிழ்ந்த விஷயம், நான் ஒவ்வொரு முறையும் சொல்லுவேன், என்னுடைய விசுவாசத்தை அது தூண்டி எழுப்புகிறது. பல பேர் பல இடங்களிலிருந்து இங்கே வந்து நம்ம தேயிலே அந்தோனியாரை நாடி தேடி ஜெபித்து கொண்டு இருக்கிறீர்கள். அதுக்கு நீங்களே மிகப்பெரிய ஒரு சான்று. ஒவ்வொரு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் எனக்கே தெரியும், கடந்த வாரம் உங்களுக்கு தெரியும், நம்ம கடந்த மாதம் அதாவது டிசம்பர் மாதம் நம்ம முதல் செவ்வாய்க்கிழமைக்கு தந்தை தான் அழைத்திருந்தேன். இந்த மிக்ஜாங் புயல் உங்களுக்கு தெரியும், பலத்த மழை வெள்ளக்காடாய் மாறி போனது. தந்தை வரேன்னு சொல்லிட்டாங்க. நான் வரவையில் பார்த்தீங்கன்னா அங்கே பயங்கரமான ரோடெலாம் ரொம்ப துண்டு துண்டாகி போகி வர முடியாத சூழ்நிலை. நானே சொன்னேன், ஃபாதர் நீங்கள் வராதிங்க, ஏன்னா எங்கேயும் கூட்டம்லாம் கம்மியாக இருக்கும், அந்த சூழ்நிலை சரியில்லை என்று சொன்னேன். நான் நினச்சி பார்த்தேன் இந்த நாளில் ஃபாதர் நான் கூப்பிட யோசிக்கவே இல்லை. அந்த டிசம்பர் மாதம் கடைசி மாதம் தான் வரணும்னு நினச்சேன். அந்த முடியும் போது ஒரு ஆசீர்வாதம். ஆனால் கடவுள் பாருங்களேன், இந்த வருடத்துடைய முதல் செவ்வாய்க்குமே அவர் தான் வரணும்னு அவர் திட்டம் வைத்திருக்கு. அவர் பலத்த ஒரு கரவலை கொடுப்போம். தந்தை ஆக்டோவிஸ் அவரை பற்றி நாம் நிறைய முதலே சொல்லிட்டேன், இருந்தாலும் சொல்கிறேன் மீண்டுமாக. வேலூர் மறை மாவட்டத்தை சேர்ந்தவர். தன்னுடைய அர்ப்பண வாழ்வின் வழியாக 45 ஆண்டுகள் தொடர்ந்து இந்த அருங்கொடை கரஸ்மேட்டிக் ரினியூவல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பணியை அவர் தன்னை இணைத்து கொண்டிருக்க பல இடங்களில் நற்செய்தி பணி அறிவித்து நான் சொன்ன எம்மாவோஸ் தியான இறை மையத்தை துவக்கமே அவர் தான். தொடர்ந்து அங்கு நடைபெறுகிற இந்த பௌர்ணமி அமாவாசை பிரேயருக்கு தந்தை சென்று கொண்டிருக்கிறார்கள். மற்றும் நிறைய ஆன்மீக மையங்கள் அவர் இருக்கிற அந்த குடியாத்தம் என்ற பங்கில் அந்த மறை மாவட்டம் ஒரு பெரிய ஆன்மீக மையத்தை உருவாக்கி நிறைய பேருக்கு எத்தனையோ பேர் கவுன்சிலிங் மற்றும் பிரேயர் இப்படியாக தன்னுடைய வாழ்வை மிக அற்புதமான விதத்தில் அர்ப்பணிப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிற தந்தை நம் மத்தியிலே வருகை தந்தது. இந்த வருடத்துடைய முதல் செவ்வாய்க்கிழமை அவருடைய வார்த்தைகள் வழியாக, இறை வார்த்தை வழியாக, ஜெபங்கள் வழியாக நிறைவான ஆசிரியர் நமக்கு பெற்று தந்திருக்கிறார். எனவே தந்தைக்கு ஒரு பலத்த ஒரு கரவழி கொடுத்து
நம்முடைய பங்கின் சார்பாக அவர்களுக்கு நன்றிகளையும் பாராட்டு தெரிவித்துக் கொள்ளும். தந்தைக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். அவர் இந்த வயதான காலத்தில் கூட துடிதுடிப்பு நல்லா வாசிப்பார். அவர் நிறைய எழுதுவார், நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறார், நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கார். நிறைய புத்தகங்கள் எழுதக்கூடிய இறை வார்த்தையை மட்டும் தான் பேசுவார், வேற எதுவும் பேசவே மாட்டார். அவர்கிட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிலே தன்னை ஊறி போனவர், அதாவது கரைத்து குடித்தவர் சொல்லலாம் விவிலியத்தை. அப்படி ஒரு அற்புதமான தந்தை. தொடர்ந்து அவருடைய பணி சிறக்க வேண்டும். அவருக்கு ஆண்டவர் நல்ல உடல் சுகத்தை தர வேண்டும் என்று நாம் அவருக்காக என்றால் உட்கார்ந்து என்பதுக்குரியவரை இந்த நாளில் நான் மீண்டுமாக எவ்வளவு அந்தோனியார் புதுமையில் இருந்தவர் என்பதை கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும். ஒவ்வொரு மாதம் இந்த செவ்வாய்க்கிழமை நான் இந்த கடந்த முறை சொன்னபடி ஒரு 5 நிமிஷத்துக்கு உங்களுக்காக உணவு தயாராக இருக்கிறது. இந்த உணவு இன்னைக்கு வாக் போயிட்டு இருக்கும்போது யோசித்தேன், எப்படி இது ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, இது ஆல்மோஸ்ட் 2 வருஷம் முடிஞ்சு 3ஆம் வருஷம் தொடங்கிட்டோம். சும்மா தான் ஒரு சாப்பாடு கொடுப்போம் அப்படின்னு சொல்லும்போது சும்மா தான் ஒருத்தர் கேட்டாங்க. முதல் மாதம் எனக்கு தெரியும் இங்கே இருக்காங்க, அவங்க ஒரு 10,000 கொடுத்து ஃபாதர் சாப்பாடு போடுங்க அப்படின்னாங்க. நான் யோசிச்சு பார்த்தேன் எப்படி இது போவோம். ஆனால் எனக்கு பயங்கர நம்பிக்கை இருக்குது, இது கண்டிப்பாக போவோம். இது என்னுடைய வேலை இல்லை, இது அவருடைய வேலை, அவருடைய புகழ். பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இப்போ நம்ம 2 வருடங்களுக்கான கொரோனா காலத்திலேயே நம்ம செய்யல, அதுக்கப்புறம் தொடங்கிட்டோம். பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2 வருடத்தை கடந்து 3ஆம் ஆண்டிலே நாம் காலடி எடுத்து வைத்திருக்கோம். அப்படின்னா யார் இதுக்கு உதவி செய்கிறாங்க அப்படின்னா, ஃபாதர் சொன்னதான் பெரிய வசதியானலாம் அவ்வளோ கொடுக்க மாட்டாங்க, சாதாரண மக்கள். நான் இதை ஏன் இப்படி சொல்லனா, இப்போ நம்மலாம் இன்னைக்கு காலையில் கூட ஒரு குடும்பம் கொடுத்தாங்க, அவங்க பேர் நான் சொல்லி அமர்ந்தராஜ், ஜெயமேரி, சாதாரண ஒரு ஏழை குடும்பம். இப்படி கூட தினந்தோறும் வேலைக்கு போனால் தான் ஒரு பெரிய சம்பளமே கிடைக்கும், அவ்வளோ பெரிய வீடு வசதி இல்லாமல். ஆனால் நான் தான் கொடுப்பேன் அப்படின்னு கங்கணம் கட்டி கொண்டு கடந்த மாதமே அந்த மழையினால் நம்ம தள்ளி வச்சிட்டோம். அவை இன்று காலை கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் இந்த இடம் கொள்ளலை, 450 பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. சாப்பாடு அவ்வளோ பேருக்கு ஒரு அரிசி விலை கொடுத்து மகிழ்ந்திருக்கிறோம். அவரை கடந்த மாதமே என்னிடம் நம்முடைய பங்கு இருக்கிற தேவ பாஸ்கர், கிறிஸ்டினா, கிறிஸ்தம்மாள், அவங்க 2 பேரும் ஃபாதர் நாங்கள் இந்த முறை தரோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மழையினால் கொடுக்க முடியாமல் போச்சு. என்கிட்ட ஃபாதர் என்ன ஃபாதர் அந்தோனியாருக்கு நாங்கள் கொடுக்கறது ஏதோ தடைப்பட்டுச்சு, அவங்க வேண்டிகிட்டு இருக்காங்க போல. நீ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு காலம் நேரம் கடவுள் அதுக்கென்று ஒரு வழிவகை செய்திருக்கிறான். இந்த வருடத்துடைய முதல் இந்த செவ்வாய்க்கிழமை எவ்வளோ பேர், நிறைய பேர் 850 பேருக்கு சாப்பாடு ரெடியாக இருக்குது. அவங்க சொன்ன கண்டிப்பாக பிரியாணி தான் போடணும் அப்படின்னு நான் சொன்னேன், நான் வேண்டாம் அப்படி சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் உங்களுக்காக சுவையான ஒரு அறுசுவை உணவு கறி இருக்குது. ஆகவே மீண்டுமாக நான் சொல்கிறேன், இந்த மாதிரி நல்ல உள்ளங்களால் கடின உழைப்பு, சம்பளம், காசு, ரத்தம் உங்களுக்கு தெரியும். ஆகவே பெற்றுக்கொண்ட அந்த நலனுக்காக, அந்த அந்தோனியாருடைய புகழை பறை சாற்றுவதற்காக எப்படியா நல்ல உள்ளங்கள் அதிகமாக பெருத்த செலவு. உங்கள் சாதாரண காசு எவ்வளோ பேருக்கு சாப்பாடு போன்பது அவ்வளோ எளிதான காரியம் அல்ல. எனவே திரு தேவ பாஸ்கர் கிறிஸ்டினா அவங்க குடும்பத்துக்கு ஒரு பலத்த ஒரு கரவழியை கொடுத்து அவளுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்வோம். அவங்க பேர்லாம் சொல்ல வேணாம் சொன்னாங்க, பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன், அவருடைய குடும்பத்தின் தேவைகளுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். ஒவ்வொரு முறையும் இந்த சாப்பாடு என்பது அவ்வளோ எளிதான இல்லை. நமக்கு தெரியும், அஸ்வின் ஒரு பையன், நம்முடைய யூத் பாய், அவன் தான் அடுத்து செய்து கொண்டிருக்கிறான். நம்முடைய இளையோர்கள், இளம் பெண்கள், இளம் இளைஞர்கள் தான் இந்த நேரிய முறையில் எல்லோருக்கும் கிடைப்பதற்காக உதவி செய்கிறார். இந்த முதல் செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலும் தெரியும், நல்ல பல உள்ளங்களுக்காக உழைக்கிறார்கள். அத்துணை பேருக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் பலத்த ஒரு கரவழி கொடுத்து தெரிவித்துக் கொள்வோம். அப்படின்னு சொல்வதுதான், கடந்த ஆண்டு நீங்கள் கேட்ட பல காரியங்கள் நம்முடைய அந்தோனியார் பெற்று தந்திருக்க. இந்த ஆண்டிலும் நாம் பல திட்டங்கள் நம் பங்கிற்காக மற்ற விஷயத்தை யோசித்து வைத்திருக்கிறோம். அது எல்லாம் நடக்கும் அப்படின்னு நான் இன்னைக்கால சொன்னதான், எல்லாம் நல்லா நடக்கும், எல்லாம் கடவுள் தொட்டதெல்லாம் துலங்கும் அப்படின்னு சொன்ன மாதிரி அப்படியான ஒரு நேர்மையான சிந்தையோடு, பாசிட்டிவ் திங்கிங்கோடு நம்முடைய பாதுகாவலர் எப்போது நமக்கு பறந்து பேசுவார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து நம்முடைய பயணத்தை துவங்குவோம். இந்த புதிய ஆண்டு எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியாது, ஆனால் ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாக அமையும். இந்த புதிய ஆண்டிலே கடவுள் நமக்கான திட்டங்களை வைத்திருக்கிறார், அத்தனையும் நலமாய் அமையும். எனவே மீண்டும் ஒரு முறை ஆண்டவருடைய ஆசீரும், அன்னை மரியாவுடைய பாதுகாப்பும், நம்முடைய பாதுகாவலர் அந்தோனியாவுடைய அருள்கரமும் நமக்கு எப்போதும் உறுதுணையாக இருந்து வழிநடத்தும் என் நம்பிக்கையோடு தொடர்ந்து நம்முடைய இந்த பயணத்தை தொடங்குவோம். நான் சொன்ன மாதிரி ஒரு 7 இறை வார்த்தைகளை நம்ம நியூ இயர்க்காக, புத்தாண்டுக்காக வாக்குத்தத்தமாக கொடுத்தோம். பல பங்குலேருந்து வந்திருப்பீங்க, யாராவது வேறு பங்குலேருந்து வந்திருக்கு, நம்ம மக்களாக வாங்கிட்டாங்க. வாங்காத பிற பங்குலேருந்து கை தூங்க பார்ப்போம், யாராக்கீங்களா? மற்றவங்க வேகமாக வாங்க. ஃபாதர்ஸ், பிரதர் போங்க, சிஸ்டர் நீங்கள் 2 வாரத்துக்குள்ளே முடிஞ்சுன்னு நினைக்கிறேன், வாங்க சீக்கிரம். பிற பங்கிலிருந்து வந்திருப்பவர் தயவு செய்து நம்முடைய அருள் சகோதரிலிருந்தும் அருள் சகோதரிலிருந்தும் நம்முடைய அருள் தந்தையிலும் பெற்றுக்கொள்வோம். நிறைய அற்புதமான இறை வார்த்தைகள், நிச்சயமாக இந்த இறை வார்த்தைகளை நீங்கள் வாசியும் தந்தை சொன்ன மாதிரி தான் இன்றைக்கி நம்ம நிறைய காரியங்கள் செய்கிறோம். இறை வார்த்தை நமக்கு வலுவூட்டுவது,
இறை வார்த்தை நமக்கு தெம்பு ஊட்டுகிறது, இறை வார்த்தை நமக்கு சக்தி அளிக்கிறது. எனவே மீண்டும் ஒரு முறை இறை வார்த்தையை வாங்கி கொள்ளாமல் அதை சும்மா வாங்கி வைக்காம அதை வாசிப்போம், தியானிப்போம், அதன்படி வாழ முயற்சி எடுப்போம். கடைசியாக இப்போது எண்ணெயானது மந்திரிக்கப்படும். எண்ணெய் மந்திரித்த பிற்பாடு அவருடைய தீர்த்தம் தெளிக்கப்படும். தந்தை அவர்கள் இப்போது எண்ணெயை மந்திரிப்பார். எல்லாம் வல்லவரான எங்கள் தகப்பனே, உம்மை போற்றி புகழுகிறோம். ஆண்டவரே, உம் திருமுன்பாக வைக்கப்பட்டுள்ள இந்த எண்ணெயை தயவுடன் ஆசீர்வதிப்பீராக. இந்த எண்ணெயின் மேல் உம்முடைய பரிசுத்த வல்லமை தூய ஆவியானவர் இறங்கி வரட்டும். ஆவியானவரே, நீர் வரும்பொழுது விடுதலை உண்டு என்று வேதம் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறதின்படியே இந்த எண்ணெயை நீர் விடுதலை தருகின்ற, நோயிலிருந்து, கட்டுகள், தடைகள், வினைகளிலிருந்து விடுதலை தருகின்ற அற்புத ஆயுதமாக, அற்புத கருவியாக இதை மாற்றுவீராக. ஆண்டவரே, அன்பான எங்கள் தகப்பனே, தண்ணீரின் மீது ஆவியானவர் இறங்கிய பொழுது அற்புதமான இந்த உலகம் படைக்கப்பட்டது. அதுபோல ஆவியானவர் இறங்கி பரிசுத்தப்படுத்தியுள்ள இந்த எண்ணெயை யார் யார் பெற்றுக்கொள்ளார்களோ அவர்கள் புதிய படைப்பாக மாறுவார்களாக. அந்த அளவிற்கு உடற்சுகமும், மனசுகமும், குடும்ப கஷ்டங்களிலிருந்து விடுதலையும், தேவைகள் நிறைவேறுதலும் பெற்றுக்கொள்வார்களாக. இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சாமி, எனக்கு கோட்டைக்குள்ளே
இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாயின் மாசற்ற திருஹிருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எம் பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனிதர் புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை. இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க.